ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல குலமுறை கிளைத்து படலத்துல 7வது பாடல் பார்க்க போறோம். இன்னுயிர்க்கும் இன்னுயிராய் இருநிலம் காத்தார் என்று பொன்னுயிர்க்கும் கழலவரை யாம் போலும் புகழ்கிற்பாம் மின்னுயிர்க்கும் நெடுவேலாய் இவர் குலத்தோன் மென்புறவின் மண்ணுயிருக்கு தன்னுயிரை மாறாக வழங்கினால். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். மின்னுயிர்க்கும் நெடுவேலாய், மின்னல் போல ஒளி வீசுகின்ற நீண்ட வேல் தாங்கிய ஜனகனே, பொன்னுயிர்க்கும் கழலவரை விளங்கும் வீர கழலை பூண்ட இக்குலத்து மன்னர்களை, இன்னுயிர்க்கும் உலகில் உள்ள இனிமையான உயிர்கள் எல்லாவற்றிற்கும் இன்னுயிராய் தாம் இனிய உயிராக இருந்து இருநிலம் காத்தார், பெரிய நிலவுலகை அரசாண்டார்கள் என்று சொல்லி புகழ்கிற்பாம் யாம் போலும், புகழவல்லோம் நாம் தான் போலும். புகழ் நம்மால் அதே அளவு புகழ் நம்மால் எடுக்க முடியாது. ஏனெனில் இவர் குலத்தோன் இக்குமரர்களின் குலத்தில் தோன்றிய அரசன் ஒருவன் மென்பறவை மெல்லிய பறவை ஒன்றின் மண்ணுயிர்க்கு நிலை பெற்ற உயிர்க்கு மாறாக அதற்கு ஈடாக தன்னுயிரை தனது உயிரை ஆறுயிரை வழங்கினன் கொடுத்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். வரிசையா விஸ்வாமித்திரர் ஜனக மன்னனுக்கு சூரிய வம்சத்துல உள்ள அந்த குலத்தில் தோன்றிய முன்னோர்கள், ராமனின் முன்னோர்களினுடைய பெருமையை தானே சொல்லிக்கிட்டு வர்றாரு. அந்த வரிசையில இங்க சிபி சக்கரவர்த்தியினுடைய செய்கையை தான் சொல்றாரு. புறாவுக்கு பதிலாக தன்னுயிரை கொடுத்தார் அப்படின்னு, அதுக்கு கொடுக்க முன் வந்தார் அப்படின்னு. அந்த சிபி சக்கரவர்த்திங்கிறவன் 100 அஸ்வமேத யாகம் புரிந்து 4ஆம் மன்வந்தரத்துல இந்திரனாக அமர்ந்திருந்தான் அப்படிங்கிறது தான் வரலாறு. அதை பத்தி தான் இந்த பாட்டுல சொல்றாரு. நான் எப்பவும் சொல்றதுதான், அதாவது எதுகை மோனையை பத்தி எனக்கு இந்த யாப்பிலக்கணம்லாம் பெருசா தெரியாததுனால நான் அதை பத்தி சொல்றது இல்ல. ஆனா உயிர் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கே இவர் என்னென்ன மாதிரி அடை கொடுக்கிறாரு. இன்னுயிர், பொன்னுயிர், மின்னுயிர், மண்ணுயிர் அப்படின்னு. இன்னுயிர் இனிமையான உயிர், பொன்னுயிர் அப்படின்னா ரொம்ப பொன் போல் ஒளி வீசக்கூடிய கழல் என கழலவரை அப்படின்னு வருது இல்ல. அடுத்தது மின்னுயிர்க்கும், அதுவும் மின்னல் போன்ற ஒளி வீசக்கூடிய நீண்ட வேலை உடைய ஜனகனே அப்படின்னு அங்கேயும் மின்னல் வீசக்கூடிய. ஏன்னா உயிர் அப்படிங்கிற இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்மளுடைய உயிர் அதாவது தாவரங்கள், அப்புறம் விலங்குகள், அப்புறம் மனிதர்கள், அந்த மாதிரி உயிர் தானே நமக்கு தெரியும். உயிர்த்தல் அப்படிங்கிறது வீசுதல், ஒளி வீசுதல் அப்படிங்கிற பொருள் இருக்கு. அதனாலதான் இங்க பொன் உயிர்க்கும் கழலவரை அப்படிங்கிற சொல்லாக இருக்கட்டும், இல்லாட்டி மின்னுயிர்க்கும் நெடுவேலாய் அப்படிங்கிற அந்த சொற்றொடராக இருக்கட்டும், இந்த 2 இடத்துலயுமே ஒளி வீசுதல் அப்படிங்கிற பொருள் தான் இருக்கு. இறுதியாக மண்ணுயிருக்கு தன்னுயிரை மாறாக வழங்கின நாள் அப்படின்னா மண்ணுதல். நம்ம மன்னன்கிறவனையே ஏன் மன்னன்னு சொல்றோம், அரசனை நம்ம ஏன் மன்னன் அப்படின்னு சொல்றோம்னா, மண்ணுதல் அப்படின்னாலே புகழ் பெற்று நீடூடி இருத்தல், புகழ் என்றும் புகழோடு இருத்தல். ராஜாங்கிறவன் நம்ம சாதாரண குடிமக்கள் எல்லாம் இருப்போம் இறப்போம், ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. ஆனா ராஜாவுடைய பேரு என்னென்னைக்கும் நிலைச்சிருக்கக்கூடியது. அதனாலதான் அவனை மன்னன்னே சொல்றோம். அந்த மாதிரி மண்ணுயிருக்கு தன்னுயிரை மாறாக வழங்கின நாள். இந்த சிபி சக்கரவர்த்தி புறாவுக்கு மாறாக ஈடாக அவனுடைய உயிரே தியாகம் செய்வதற்கு துணிந்ததனால் சாதாரண புறா மண்ணுயிர் அப்படின்னு நிலை பெற்று இருக்கக்கூடிய, வரலாற்றிலேயே நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதனால இவர் கம்பர் மண்ணுயிர் அப்படின்னு சொல்றாரு. ஆக இன்னுயிர், பொன்னுயிர், மின்னுயிர், மண்ணுயிர் அப்படின்னு ரொம்ப அழகா எதுகை நயத்தோட வருது. மாந்தாத்தாங்கிற அரசனை பத்தி பார்க்கும் பொழுதே கம்பர் என்ன சொன்னாரு, என்னால சொல்ல முடியாது, விவரிக்கவே முடியாது, அப்பேற்பட்ட ரொம்ப கீர்த்தி பெற்றவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னாருன்னு பார்த்தோம்ல. அதாவது புலியும் மானும் எப்படி நீர்த்துறையில ஒன்னா பருகுதோ அந்த மாதிரி ஒரு பாரபட்சம் இல்லாமல் நீதி பரிபாலனம் செய்ய கூடியவன் அப்படின்னு. அந்த மாதிரி இங்க ஒரு உதாரணம் சொல்றாரு. யாம் போலும், நம்ம இந்த இடத்துல போலும் அப்படின்னு, அதாவது அந்த வரியை படிக்கிறேன் கேளுங்க. பொன்னுயிர்க்கும் கழலவரை யாம் போலும் புகழ்கிற்பாம் அப்படின்னு வர இடத்துல போலும் அப்படிங்கிறது ஒரு ஒப்பில் போலி அப்படின்னு சொல்லுவாங்க. போலி அப்படின்னாலே முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு 3 வர்க்கமாக இருக்கு.
அதாவது போலிங்கிற சொல்லே ஒரு தான் வரக்கூடிய ஒரு இடத்துல அந்த 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 பொருள் அந்த அந்த சொல் அந்த பொருளை கொடுக்காமல் வருவது அதுவே போலிதான். இது இடையியல்ல தொல்காப்பியத்துல 666வது சூத்திரம் ஒப்பில் போலியும் உரையசையாகும் அப்படின்னு. அதாவது அதுக்கு உதாரணம் கூட சொல்லியிருப்பாங்க, மங்களம் என்பதோர் ஊருண்டு போலும் அப்படின்னு. அந்த இடத்துல போலும் அப்படிங்கிற இது போல அது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இடத்துல போலங்கிற ஒரு உவமையாக அது வரல, அதனால அதை ஒப்பில் போலி, ஒப்புமை இல்லாதது அப்படின்னு சொல்ல. நீ உங்ககிட்ட காரியத்தை கொடுக்கறதுக்கு நானே செஞ்சிடலாம் போல அப்படின்னு சொல்ற இடத்துல போலன்னா அந்த இடத்துல இது போல அது போல அப்படின்னு உவமையாக வரல. அந்த போலங்கிற சொல்ல நீக்கிட்டு சொன்னாலும் அதே பொருள் தான் வரும். உங்ககிட்ட காரியத்தை கொடுக்கறதுக்கு நானே செஞ்சிருவேன் அப்படின்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாலும் அதே பொருள் தானே. அந்த மாதிரி வர்றதுக்கு பேரு ஒப்பில் போலி. எதுக்கு சொல்றேன், அந்த மாதிரி அர்த்தத்துலதான் இங்க வருது. யாம் போலும் புகழ்கிருப்பாம் அப்படின்னா கம்பர் என்ன சொல்ல வர்றாரு, இப்பேற்பட்ட தியாகங்கள் செய்த இப்பேற்பட்ட கீர்த்தி பெற்ற சூரிய வம்சத்து மன்னர்களை பற்றி நம்ம புகழ் தான் பாடலாம், அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட முடியாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனால இங்க இந்த யாம் போலும் புகழ்கிருப்பாம் அப்படின்னா அந்த போலும்ங்கிற வார்த்தையை நீக்கிட்டு யாம் புகழ்கிருப்பாம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம புகழ் தான் பாட முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட செய்ய முடியாத அரிய காரியங்கள் பெரிய காரியங்களை இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த சூரிய குலத்து மன்னர்கள் இந்த நில உலகத்தை காத்தார்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல வெறும் இந்த பூமியை காத்தாங்க அப்படின்னு சொல்லாம இருநிலம் காத்தார் அப்படின்னு சொல்றாரு. இருமை அப்படிங்கிறதுக்கு 2 அப்படின்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல இருமைங்கிறது ரொம்ப மிக பெரியது அப்படின்ற ஒரு பொருள்ல வருது. நம்ம எப்பவும் சொல்ற உதாரணம் தான், திருக்குறள்ல பண்புடைமைங்கிற அதிகாரத்துல 9வது குறள், அதாவது திருக்குறள்ல 999வது குறள், அதை படிக்கிறேன் கேளுங்க. நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள். அதுக்கு பரிமேலழகருடைய உரையை படிக்கிறேன் கேளுங்க. நகல்வல்லர் அல்லாருக்கு பண்பின்மையான் ஒருவரோடு கலந்து உள்மகிழ்தல் மாட்டாதார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் இருள் பார்ப்பட்டன்று. மிகவும் பெரிய ஞாலம் இருளில்லாத பகற்பொழுதினும் இருளின் கண் கிடந்ததாம். அதாவது பண்புடல் இல்லாதவங்களுக்கு நல்ல பட்டப்பகல் கூட அவங்களுக்கு நடுராத்திரி மாதிரி இருட்டாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற இடத்துல வெறும் ஞாலம்னு சொல்லலாம். ஞாலம்னாலே ஞாலுதல் தொங்குதல்னு அர்த்தம், அதனால ஞாலம்ங்கிறது உலகத்தை குறிக்கும். மாயிரு ஞாலம் அப்படின்ற வெறும் ஞாலம்னு சொல்லாம அந்த இடத்துலயும் மிகப்பெரிய உலகம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்போ ஒரு விஷயத்தையே சொல்லும் பொழுது ரொம்ப அதனுடைய ஒரு வீரியம் தெரியணுங்கிறதுக்கு நம்ம அடை சேர்த்து சொல்லுவோம்ல. வெறுமன உலகம், இந்த உலகத்தை காத்து வந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த மிகப்பெரிய உலகத்தை காத்து வந்தாங்க அப்படின்னு சொல்ற இடத்தையும் சாதாரண ஒரு விஷயம் இல்ல, இது செய்யவே முடியாது, அப்பேற்பட்ட விஷயத்தை அவர்கள் செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த அடை கொடுக்குறாங்கல்ல. எதுக்கு சொல்ல வரேன், அந்த இடத்துல எப்படி இரு மிக பெரிய அப்படின்னு பெரியங்கிற பொருள்ல வருதோ அந்த மாதிரிதான் இங்க கம்பராமாயணத்திலையும் இருநிலம் காத்தார் என்று இந்த ரொம்ப பெரிய உலகத்தை இவங்க இந்த வம்சத்துல வந்தவர்கள் எல்லா மன்னர்களும் காத்தார்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு கம்பர். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. இன்னுயிர்க்கும் இன்னுயிராய் இருநிலம் காத்தார் என்று பொன்னுயிர்க்கும் கழலவரை யாம் போலும் புகழ்கிருப்பாம். மின்னுயிர்க்கும் நெடுவேலாய் இவர் குலத்தோன் மென்புறவின் மண்ணுயிருக்கு தன்னுயிரை மாறாக வழங்கின நாள். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.